முதல்ல வந்து கருப்பு குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து அது வந்து சூர்யா சாரோட கேரியர்லேயே இதுதான் பிக்கஸ்ட்டு பிளாக் பஸ்டர் ஹிட்டு. அந்த அளவுக்கு இது வந்து ஒரு வரலாற்று சாதனை வசூலை நோக்கி அந்த படம் போகுது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இவ்வளோ பெரிய ஒரு மெகா ஹிட், குட்டி குட்டி ஹிட்லாம் பார்த்தா இவ்வளோ பெரிய ஹிட் வந்து அது சூர்யா சாருக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஏன்னா சூர்யா மாதிரி வந்து சினிமாவையே சுவாசமாக வச்சுருக்கக்கூடிய ஒரு நடிகருக்கு இப்படி ஒரு வெற்றி தேவை. ஏன்னா ரொம்ப தளர்ந்துருவாங்க இல்லாட்டி அந்த உழைப்புக்கான மரியாதை இல்லைன்னா. அந்த வகையில் அவருக்கு கிடைச்ச வெற்றி வந்து ஒரு சினிமாவோட வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். தயாரிப்பாளர் என்னுடைய நண்பர்கள் பிரகாஷ் அண்ட் பிரபு வாழ்த்துக்கள். ஆர்ஜே பாலாஜி வந்து உண்மையாகவே வந்து ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வந்து ஆர்ஜே பாலாஜிட்டிருந்து இவ்வளோ ஒரு வித்தியாசமான இவ்வளோ ஒரு கமர்ஷியலான படத்தை உண்மையாகவே எதிர்பார்க்கல. அது ரொம்ப சர்ப்ரைஸ் அண்ட் இன்ப அதிர்ச்சியாக இருக்குது. ரொம்ப வாழ்த்துக்கள் பாலாஜி. அப்படியே இல்லை, இப்போ சினிமாவில் வந்து சினிமா சூழ்நிலைகள் வந்து அவ்வளோ மோசமாக இருக்குதுன்றது தான் இந்த பிரச்சனை ஒரு எடுத்துக்காட்டு. என்னென்னா ஒரு 90 கோடிக்கு விற்கும் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு படத்தை எடுத்துகிட்டு டிஜிட்டல் ஓடிடி ரிலீஸுக்குன்னு எடுத்துகிட்டு அது வந்து ரிலீஸ் அப்போ வந்து அதனுடைய விலை சரிவு ஏற்பட்டு 40 கோடிக்கு விற்கும்போது அந்த 50 கோடிக்கான டிஃப்ரென்ஸை மீட் பண்ண வேண்டிய கட்டாயம் தயாரிப்பாளருக்கு வந்துடுது. அது எவ்வளோ பெரிய தயாரிப்பாளராக இருந்தாலும் அந்த இடம் வந்து ஒரு பெரிய ஜர்க்கு தான். ஸோ அதை சந்திக்கும் போது வந்த சில பிரச்சனைகள் அதனுடைய டிலே எல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. பட் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது நல்ல படத்துக்கு தான் இதெல்லாம் ஒரு தடையே கிடையாது. அதாவது ஒரு படம் நல்லா மட்டும் இருந்துருச்சுன்னு ஒரு ஷோவில் சொல்லிட்டிங்கன்னா அடுத்த ஷோக்கு வந்து அவங்க கூட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இது ஏன் 14 வரல, ஏன் 15 வந்துடுற கேள்விலாம் அப்புறம் இடம் இல்லை. இப்போ வந்தாலும் நல்ல படத்துக்கான மரியாதை எப்போவுமே இருக்குது. அந்த வகையில் கருப்பு ஒரு வெற்றி படம்.